வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு செக் பண்ணலாம். நேற்று என்ன நடந்துச்சு, என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நேற்று இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு இன்சைட் பாராக அமைஞ்சிருந்தது. இதுக்கு மேலே கீழே சரிசமமாக இருந்துச்சு. லோ பிரேக் பண்ண கீழே, ஹையர் பிரேக் பண்ண மேலேன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், அந்த நேற்று ஃபார்மான அந்த கேண்டில்ஸ்டிக்ஸை இன்றைக்கி என்கில்ஃப் பண்ணியிருக்கு. பாருங்கள், ஃபுல்லாக இது என்கில்ஃப் பண்ணி நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. ஸோ புல்லிஷ் என்கில்ஃபிங்கில் இப்போ நின்றுட்டுருக்கு. ஸோ புல்லிஷ் என்கில்ஃபிங்னாலே நம்மளுக்கு தெரியும், அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணும் சமயத்தில் எந்த சைடு போகுதோ அந்த சைடு கன்னியூ ஆகும்னு. ஒருவேளை நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்லா மேலே போகும். இல்லை லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா கீழே வரும். ஹையை மட்டும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நல்லா கன்ஃபார்மாக மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னுடைய ப்ரொசீஜரே, ரூலே. அதன்படி நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் பாருங்கள், சேம் ஒரு 3 லெவல் முக்கியமான லெவல் இருக்குது. 22,218, 22,170, 22,115. இந்த 3 ரேஞ்சில் எங்கேருந்து வேணாலும் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அது மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த 22,115 மட்டும் பிரேக் பண்ணி கீழே போணுச்சுன்னா தான் அது செல்லிங் பண்ண வாய்ப்பாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது இங்கே 170லேருந்து சப்போர்ட் அடிச்சினாலும் மேலே போகும். அல்லது டைரெக்டாக 218லேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் மேலே போகும். இல்லை கீழே இந்த 115 சப்போர்ட் எடுத்தாலும் அங்கேருந்து மேலே போகும். ஸோ எப்போ இந்த ரேஞ்ச் தாண்டி புல் பேக் செல்லிங் போடுதோ அப்போ தான் கீழே வர வாய்ப்புகள் இருக்குது. சிபிஆரில் ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் புல்லிஷில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா பண்ணலாம் அப்படின்னா, சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் கொடுத்தா R1, R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா சிபிஆர் செல்லிங் கொண்ட வாய்ப்பாக பார்ப்போம். சப்போஸ் R1லேருந்து புல் பேக் பையிங் எடுக்குதுன்னா R2. ஸோ எல்லாமே புல்லிஷுங்கிறதுனால மேலே புல்லிஷ் ஃபார்ம் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். கீழேருந்து ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் கொடுக்குது அப்படின்னா செல்லிங் கொண்டான வாய்ப்பாக நம்ம பயன்படுத்த வேண்டாம். ஸோ கீழே S1ல் புல் பேக் செல்லிங் போடுதுன்னா அது S2 வரைக்கும் போகலாம். S1லேருந்து புல் பேக் பையிங் கிடைக்குது அப்படின்னா அது R1 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் இங்கே நம்ம பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ரூலாக இருந்துகிட்ருக்கு. அப்படி பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த ரேஞ்சை என்கில்ஃபிங் பண்ணல. நிஃப்டி புல்லிஷில் இருக்குது, பேங்க் நிஃப்டி மைல்டான பேரிஷில் இருந்துகிட்ருக்கு. ஸோ கேண்டில்ஸ்டிக்ஸ் தெளிவாக எதுவும் சொல்லலை, ஸ்பின்னிங் டாப் மாதிரி போட்டிருக்கு. அதனால் இந்த லோவை மார்க் பண்ணிப்போம், நேற்று டேவோடைய அந்த ஹையை மார்க் பண்ணிப்போம். அந்த 2 ரேஞ்சை ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸாக வச்சுப்போம். 2க்கும் இடையில தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம், இல்லை கீழே பிரேக் பண்ணலாம், அல்லது டைரெக்டாக இங்கே போயிட்டு இதை பிரேக் பண்ணி மேலே போகலாம், ரிஜெக்ட் ஆகலாம். அதனால் இந்த ரெஃபரன்ஸ் லெவலை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான் பேங்க் நிஃப்டிக்கும் 1 ஹவரில் சேம். இந்த 3 ரேஞ்சில் இருந்து எங்கேருந்து வேணாலும் சப்போர்ட் அடிச்சுன்னா அது மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் லெவலாக இருக்கக்கூடிய 46,324 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கீழே செல்லிங் பண்ண வாய்ப்பு வந்திருக்கலாம். ஸோ 46,722, 46,530, 46,324 இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் மேலே போகும், இல்லை டைரெக்டாக மேலே போய்ட்டு பிரேக் பண்ணால் மேலே போகும். கீழே சப்போர்ட் எடுத்தாலும் அதெல்லாம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் செல்லிங் கொண்ட வாய்ப்பாக பார்க்கணும். லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷு, ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே இருக்குது, அது புல்லிஷ் மாற்றி காட்டுது. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூட்ரலில் இருக்கிறதுனால ஸோ கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் கொடுக்குது அப்படின்னா அது மேலே R1 தொடரலாம். R1 பிரேக் பண்ணிச்சுன்னா R2, R1 ரிஜெக்ட் ஆனதுன்னா சிபிஆர். சப்போஸ் கீழே அப்படியே கீழே ஓப்பன் ஆகிட்டு அப்படியே S1 வருதுன்னா அங்கே நம்ம செல்லிங் கொண்டு வாய்ப்பாக பார்க்கலாம். அதையும் தாண்டி S1ல் புல் பேக் செல்லிங் போடுதுன்னா S2 வரைக்கும் போகலாம். S1ல் புல் பேக் பை கிடைக்குதுன்னா R1 வரைக்கும் திரும்பலாம். ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர். ரெகுலராக இதே இருக்குது அப்படின்னு நம்ம குழம்பிக்க வேண்டாம். சிபிஆரில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுதான் ரூல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ப்ரொசீஜர் இருக்குது. அதுதான் சிபிஆரோட கான்செப்ட். ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு உங்கள் சொந்த முடிவை ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.